x cube plus 2x square plus 3x plus 4 is equal to 0 எனும் முப்படி சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்பா, பீட்டா மற்றும் காமா எனில் கீழ்காணும் மூலங்களை கொண்டு முப்படி சமன்பாடுகளை உருவாக்குக. ஓகே, ஸோ வந்து என்னதுக்கு 2 ஆல்பா 2 பீட்டா மற்றும் 2 காமா அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், அதாவது ஆல்பா பீட்டா காமாவை மூலங்களாக கொண்ட ஒரு முப்படி சமன்பாடு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை எழுதிக்கலாம் இங்க. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா, எக்ஸ் கியூப் மைனஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் ஆல்பா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நமக்கு இங்க given எக்ஸ் கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னா வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயரின் கெழு தான் வந்து என்னது இங்க 2ஆ இருக்குது. ஸோ -2, அதாவது 2னே எழுதிக்கலாம். ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. ஓகே, அதுக்கப்புறம் இங்க 3 இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா. அதுக்கப்புறம் இங்க 4 which is equal to நமக்கு ஆல்பா பீட்டா காமா, இங்க முன்னாடி ஒரு மைனஸ். ஓகே, ஸோ நமக்கு இங்க என்ன தேவை அப்படின்னா வந்து 2 ஆல்பா 2 பீட்டா மற்றும் 2 காமா அதை சொல்யூஷனா கொண்ட ஒரு முப்படி சமன்பாடு தேவை. அது எப்படி இருக்கும் அப்படின்னு எழுதிக்கலாம் இங்க. ஸோ 2 ஆல்பா 2 பீட்டா மற்றும் 2 காமாவை மூலங்களாக கொண்ட முப்படி சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்னது எக்ஸ் கியூப் மைனஸ் மூலங்களின் கூடுதல், அப்போ வந்து என்னது 2 ஆல்பா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் 2 காமா எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கப்புறம் பிளஸ் 2 2 பெருக்கணும். ஸோ 2 பெருக்கும்போது என்னது இங்க 4 ஆல்பா பீட்டா பிளஸ் 4 பீட்டா காமா பிளஸ் 4 காமா ஆல்பா. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் இந்த 3ஐயும் பெருக்கணும். ஸோ 2 ஆல்பா 2 பீட்டா 2 காமா பெருக்கும்போது 8 ஆல்பா பீட்டா காமா. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதுல இந்த கிடைச்சிருக்கிற வேல்யூ வச்சு இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதை மாத்தி எழுதலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் இங்க 2 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும், இங்க ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இருக்கும். ஓகே, பிளஸ் இங்க வந்து என்னது 4 வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா இருக்கும். எக்ஸ் மைனஸ் 8 ஆல்பா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். இங்க எக்ஸ் கியூப் மைனஸ் 2 இங்க ஆல்பா பீட்டா காமாங்கிறது என்னது மைனஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா அப்படிங்கிறது 2. ஸோ அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா அப்படிங்கிறது -2. ஸோ -2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 இந்த ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா அப்படிங்கிறது 3. ஸோ 4 பெருக்கல் 3 எக்ஸ். ஓகே, எக்ஸை மறந்துடக்கூடாது. எக்ஸ் மைனஸ் 8 இந்த ஆல்பா பீட்டா காமா அப்படிங்கிறது என்னது -4. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் கியூப், ஓகே, அப்புறம் மைனஸ் பெருக்கல் மைனஸ் அப்படிங்கிறது என்னது பிளஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் பிளஸ் 4 12 எக்ஸ், அதுக்கப்புறம் மைனஸ் மைனஸ் பிளஸ் 4 32 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை தான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அதே இதுல இன்னொரு கணக்கு பார்க்குறோம். இங்க வந்து என்னன்னா மூலங்கள் வந்து என்னது மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் காமான்னு இருக்குது. ஓகே, ஸோ வழக்கம் போல வந்து என்னது ஆல்பா பீட்டா காமா அப்படிங்கறத மூலங்களாக கொண்ட சமன்பாடை வந்து எழுதியிருக்கிறோம்.
ஓகே, ஸோ கொடுத்துருக்க சமன்பாடு இந்த மாதிரி இருக்கிறதுனால இதுல வந்து என்னன்னா இந்த கெழுக்களை வந்து சமப்படுத்தி இருக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன தேவை அப்படின்னா நமக்கு மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா மற்றும் மைனஸ் காமாவை மூலங்களாக கொண்ட முப்படி சமன்பாடு எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னதுக்கு எக்ஸ் கியூப்னு இருக்கும், அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு மூலங்களின் கூடுதல். ஓகே, ஸோ மைனஸ் ஆல்பா பிளஸ் மைனஸ் பீட்டா பிளஸ் மைனஸ் காமா அப்படிங்கும்போது என்னது மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அதுக்கப்புறம் பிளஸ் நமக்கு ரெண்டு ரெண்டா பெருக்கணும். ஸோ ரெண்டு ரெண்டா பெருக்கும்போது இங்கே மைனஸ் மைனஸ் இருந்து பிளஸ் ஆயிரும். ஸோ ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா எக்ஸ், அதுக்கப்புறம் மைனஸ் இது மூணையும் பெருக்கணும். ஸோ மூணையும் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா பெருக்கும்போது நமக்கு மைனஸ் ஆல்பா பீட்டா காமா கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், அப்படியே இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை ஏதாவது சிம்ப்ளை பண்ண முடியும் பார்க்கலாம். ஸோ இதை பண்ணும்போது என்னது எக்ஸ் கியூப் மைனஸ் இதுல இருந்து ஒரு மைனஸை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ இது வந்து என்னது பிளஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். ஓகே, பிளஸ் இது வந்து என்னது அதே வேல்யூ தான் ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா எக்ஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். ஸோ பிளஸ் ஆல்பா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து அப்படியே வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் கியூப். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னது ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாங்கிறது என்னது -2. ஸோ அதனால என்னது -2 எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் பிளஸ் இது வந்து என்னது ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பாங்கிறது என்னது 3. ஸோ 3x, அதுக்கப்புறம் ஆல்பா பீட்டா காமாங்கிறது என்னது -4. ஸோ -4 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதை நாம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ இந்த கணக்குக்கு என்னது அதே தான் வந்து என்னது நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஆனா வந்து இங்க வந்து மூலங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 1 பை ஆல்பா 1 பை பீட்டா 1 பை காமா அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா மூலங்களின் கூடுதல் தேவை. ஸோ மூலங்களின் கூடுதல் வந்து என்னது 1 பை ஆல்பா பிளஸ் 1 பை பீட்டா பிளஸ் 1 பை காமா. ஓகே, ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்னது ஆல்பா பீட்டா காமா. ஓகே, ஸோ இங்க வந்து என்ன இருக்கும், இங்க ஆல்பா பீட்டா, அதாவது முத உறுப்பு என்னது இங்க ஆல்பா இருக்கிறதுனால அது வந்து என்னது பீட்டா காமா அப்படின்னு இருக்கும். இங்க பீட்டா இருக்கிறதுனால அடுத்து ஆல்பா காமா அப்படின்னு இருக்கும். இங்க காமா இருக்கிறதுனால இது ஆல்பா பீட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது இந்த வேல்யூ வந்து என்னது 3 அப்படின்னு தெரியும், இந்த வேல்யூ வந்து என்னது -4 அப்படின்னு தெரியும். ஸோ இது வந்து என்னது -3/4. ஓகே, அதுக்கடுத்து என்ன தேவை, ரெண்டு ரெண்டா பெருக்கி கூட்டணும். ஸோ என்னது 1 பை ஆல்பா பீட்டா பிளஸ் 1 பை பீட்டா காமா பிளஸ் 1 பை காமா ஆல்பா. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டிவைடட் பை இதுக்கு எல்சிஎம் என்னது ஆல்பா பீட்டா காமா. ஓகே, ஸோ இங்க மிஸ் ஆகிற டைம் என்னது காமா பிளஸ் இங்க மிஸ் ஆகிற டைம் ஆல்பா, இங்க மிஸ் ஆகிற டைம் பீட்டா. ஸோ இது வந்து என்னது ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, அதனுடைய வேல்யூ என்னது -2 டிவைடட் பை ஆல்பா பீட்டா காமாங்கிறது என்னது அது -4. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. அதுக்கப்புறம் நமக்கு இங்க 3ஐயும் பெருக்கணும். ஸோ 3ஐயும் பெருக்கணும் அப்படிங்கிறது என்னது 1 பை ஆல்பா பெருக்கல் 1 பை பீட்டா பெருக்கல் 1 பை காமா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஆல்பா பீட்டா காமா. ஸோ 1 பை ஆல்பா பீட்டா காமாங்கிறது என்னது நமக்கு ஆல்பா பீட்டா காமாங்கிறது -4. ஸோ அதனால என்னது -1/4. ஓகே, ஸோ நமக்கு இப்போ வந்து என்னதுன்னா இதை மூலங்களாக கொண்ட முப்படி சமன்பாடு எப்படி இருக்குன்னு எழுதிக்கலாம் இங்க. ஸோ அந்த முப்படி சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் மூலங்களின் கூடுதல், அதாவது 1 பை ஆல்பா பிளஸ் 1 பை பீட்டா பிளஸ் 1 பை காமா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு ரெண்டா பெருக்கி இது பண்ணணும். ஸோ 1 பை ஆல்பா பீட்டா பிளஸ் 1 பை பீட்டா காமா பிளஸ் 1 பை காமா ஆல்பா. ஓகே, எக்ஸ் அதுக்கப்புறம் மைனஸ்
மூலங்களின் பெருக்கல் பலன். ஸோ 1/ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ வந்து என்னது, இந்த வேல்யூலாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதை வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதா பேலன்ஸு x³ மைனஸ் இங்க -3/4 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த டைம். ஸோ -3/4 x², ஓகே, பிளஸ் இந்த டேர்ம் வந்து என்னது 1/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ 1/2 x மைனஸ் இந்த டேர்ம் வந்து என்னது -1/4 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இங்க டினாமினேட்டர், அதாவது பகுதியில வந்து எதுவுமே இல்லாம வந்து நம்ம வந்து செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும், 4ஆல வந்து பெருக்க போறோம். அது மட்டும் இல்லாம இங்க உள்ள மைனஸ்லாம் சிம்ப்ளை பண்ண போறோம். ஸோ 4ஆல பெருக்கும்போது என்ன கிடைக்கும், 4x³ கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க மைனஸ் பெருக்கல் மைனஸ் பிளஸ் ஆயிரும். இங்க 4ஆல பெருக்கும் போது நமக்கு 4 கேன்சல் ஆயிரும். ஸோ 3x² அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க 4ஆல பெருக்கும் போது 2 கேன்சல் ஆயிரும். மீதி வந்து என்னது நமக்கு 2 மட்டும் இருக்கும். ஸோ பிளஸ் 2x இருக்கும். அதுக்கப்புறம் இங்க மைனஸ் மைனஸ் என்னது பிளஸ்ஸா மாறிடும். 4 கேன்சல் ஆயிரும். ஸோ பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து என்னது நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதை நாம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரொம்ப வந்து என்னது கொஞ்சம் கவனமா நம்ம வந்து இதை பார்த்து தான் செய்யணும்.